ஹலோ காய்ஸ். ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூமில் வந்தாலும் என்ன தெரியும்ல உங்களுக்கு, எங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த அன்பாக்சிங் வீடியோவாக தான் இருக்கும்னு. ரைட். ஸோ என்னடா சுந்தர் மச்சான் இல்லாமல் நீ ஏன்டா இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு நான் தாங்க பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் என்னென்னா, ஸோ ஒரு மொபைல் ஃபோன் நியூவாக எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம பண்ணுறது தானே, இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்கப்பா. ஓகே காய்ஸ், ஸோ இந்த மொபைல் எப்படி ஏன் திடீர்னு வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எங்கள் அம்மா பழைய மொபைல் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 1800 கொடுத்தான். எல்லாம் செக்லாம் பண்ணிவிட்டு அதை மீதி நாங்கள் ஒரு 6000 போட்டு இந்த மொபைல் Redmi9i ஸ்போர்ட்ஸ் அந்த மொபைல் தான். ஸோ இதோட மொத்த ரேட்டு ஒரிஜினல் ரேட் 9500 சம்திங். ஸோ டிஸ்கவுண்ட் அந்த மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினால நாங்கள் ஒரு 6300 தான் கட்டுற மாதிரி இருந்தது. இதை நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம். நீங்கள் நிறைய அவைலபிள் மொபைல்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க மொபைலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். தீபாவளி டைம்லையும் நல்லா போகும். இப்போ இன்பிட்வீன் டைம்லையும் நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை இப்போ வச்சுருக்க மொபைல் வேலைக்கு ஆகாது, கேமராவோட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாலும், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க மொபைலுக்கு ஏற்ற ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுப்பான். ஒரு அப் டு 5000 வரைக்கும் கொடுப்பான். நீங்கள் வச்சுருக்க மொபைல் பிராண்டை பொறுத்து. நான் வச்சுருக்க மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தா அதுக்கு 8500 கொடுக்குறான். ஸோ உங்கள்கிட்ட காசு இருக்கும் போது இந்தமாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இதை நான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் யூஸராக இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் இது Redmi9i வாங்கியிருக்கோம். 9i ஸ்போர்ட்ஸ் ஏதோ சம்திங் நேமு. ஸோ அதை பிரிப்போம். சுந்தர் வேலை கொஞ்சம் பலுவின் அதிக காரணமாக வர முடியவில்லை. ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன். இல்லைனா அவன் தான் பண்ணியிருப்பான். ஸோ எங்கள் வீடியோவில் நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, பிகாஸ் நாங்கள் எங்கேயும் வெளியே போகல. அதனால தான் போனதுக்கெலாம் ஷார்ட்ஸாக போனோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவும் நல்லா தானே இருக்குது, பாருங்களேன். சும்மா தானே. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். பில்லு இது ரொம்ப முக்கியம். அதை விட இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியங்க. சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் நாங்கள் Redmi 6a மொபைல் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு 2500 கொடுத்தான். ஆனால் பாக்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பாக்ஸ் தூக்கி போட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபைன் மாதிரி ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அதை விட இந்த பாக்ஸில் தான் IMEI நம்பர் இருக்கும். ஸோ எதனா ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம ஃபோனில் ஸ்டோர் பண்ணி கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருந்தா அது ஒரு வழி. எங்கள் ஃபோன் மிஸ் பண்ண கேஸும் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தபோது எனக்கு ஃபோன் நிறைய ஃபோன் கிடச்சிது. பட் என்னோட தொலைஞ்சி போன ஃபோனோட IMEI நம்பருக்கு எனக்கு கிடைக்கல, தெரியல. ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து வைங்க. அப்படி இல்லைனா *#06# அந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க IMEI நம்பர் வந்துடும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கூகுள் ட்ரைவ்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் எங்கே உங்களுக்கு சேஃபாக இருக்குமோ அதை சேவ் பண்ணி வச்சுங்க. ஃப்யூச்சரில் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவன் கேட்குற நம்பர் 1 கொஷின் IMEI நம்பராக தான் இருக்கும். நான் இதை ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணாலே மொபைல் கிடச்சோ என்னோடய IMEI நம்பர் தெரியாதனால என்னால் வாங்க முடியல. ஸோ ஃபோன் தான் இப்போ நம்ம உலகமே. ஸோ பிகாஸ் இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இந்த பாக்ஸை எடுத்து வைங்க. அப்படி இல்லைனா நான் சொன்ன நம்பர் பார்த்தீங்கன்னா *06# அந்த நம்பர் போட்டிங்கன்னா ஃபோன் டிஸ்பிளேல IMEI நம்பரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்பர் கரெக்டாக தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா செக் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மொபைல் நான் சொன்ன மாதிரி Redmi9i ஸ்போர்ட் தாங்க. ஸோ பார்க்க மாசாக இருக்குது, பக்காவாக இருக்குது, நல்லா பங்கமாக தான் இருக்குது, நல்லா லுக். எல்லா ஃபோனுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினாலும் இது தான் இருக்கும். இந்த பாக்ஸ் தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீடியோலேயே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணதுலேயே அதிகமான காசு கொடுத்து வாங்குகிற பொருள் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10,000 ரூபா இல்லை, நாங்கள் எப்போவுமே 1000 ரூபா 2000 ரூபா மிஞ்சி போனால் 3000 ரூபாக்குள்ளே தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் அதிகம். பிகாஸ் இது ஃபோன் இல்லை. எப்படி நீங்களும் ஃபோன் வாங்கினா எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. நாங்களும் அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் பேரை சொல்லி போடுறோம். ஒரு விளம்பரம் தான். பிக்கவே முடியல பாசிசரால். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சைடு ஒன்று இருக்குப்பா. எத்தனைடா, ஏன்டா
எத்தனைடா கொடுப்பீங்க? மாட்டுக்கு இத்தனை கையெழுத்தான்ற மாதிரி எத்தனை லாக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மேஜிக் தான் போடணும் போல். ஸோ அட்லாஸ்ட் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபோன் இருக்குங்க, இப்படியே விட்டு அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னா, ஹெட்ஃபோன் எப்போவுமே ரெட்மியில் தரமாட்டான். வந்து பார்த்தீங்களா, ரெட்மி தரமாட்டான். ஸோ ஒரு சார்ஜர் தான் வச்சுருக்கா போல். ஹெட்ஃபோன் தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு 500ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதுக்கு 500ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரேட் ஏற்றி வாங்க போகிறோம். ஸோ நல்லா இருக்கா மொபைல் ஃபோனு, பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுல்ல. ஸோ அஸ் ஒரு கஸ்டமராக பக்காவாக இருக்குது. ஆன் பண்ணுவோமா அவங்க முன்னாடியே? நாங்கள் தான் இல்லையா? ஆனாயிட்டா போல. இது வேறு எதுக்கு பிக்சர் எடுத்து பார்த்தீங்களா? இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் அன்பாக்ஸ் மொபைல் ஃபோனு. இது ஒரு எப்போ நீங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்கினாலும் நீங்களும் இந்த மாதிரி அன்பாக்ஸ் எடுத்து வச்சுங்க. பிகாஸ் டெலிவரி பண்ணும்போது அதுக்குள்ளே நிறைய நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் தவிர்த்து நிறைய பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ எடுக்கிறது மஸ்ட்டு. ஏன்னா ரிவ்யூ போடுறதுக்கும் உடஞ்சி போயிருந்தால் ரிவ்யூ போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களை மாதிரி பேசி வீடியோ எடுத்துக்கங்க. இல்லைனா உங்கள் மூஞ்சி காட்டாமல் திருப்பி வீடியோ எடுங்க. ஆனால் வீடியோ எடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொக்க போட்டுருந்தா என்ன பண்ணுறது, இப்படி பண்ணி விட்ருங்க. இல்லைனா ஊர் அடிச்சா பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் ஃப்ரம் சும்மாசுத்துரம் சேனல். இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கரோ, शेयर करो एंड बाय बाय करो. नंरी वणक्कम.